சீரியல் கில்லர் நடு ரோட்டில் நின்று கண்மூடித்தனமாக சுடுறான். ஏற்கனவே தெருவில் நிறையா பேர் செத்து கிடக்குறாங்க. இட்ஸ் நோட்டோரியஸ். பார்க்குற எல்லாரையும் சுடுறான். அப்போது ஒரு துணிச்சலான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சிங்கம் மாதிரி வந்து அந்த சீரியல் கில்லரை திருப்பி சுடுறாரு. போலீஸ் ஆஃபீஸர் கன்னை ரீலோட் பண்ணுற அந்த கேப்பில் சீரியல் கில்லர் ஃபயர் பண்ணிட்டான். இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸரோட கன் உன் கையில் அண்ட் யூ ஹேவ் அ க்ளீன் ஷாட். என்ன பண்ணுவேன்? அந்த மாதிரி தான் வந்திருக்கிறோம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் அழுத்துக்க. என்னடா படத்தில் ஒரு டைலாக்லாம் இதில் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து கொலையாளிக்கும் ஒரு துணிச்சலான போலீஸ் ஆஃபீஸருக்கும் இடையிலே நடக்கும் ஒரு பாச போராட்டங்கிற பாருங்க, எதிரி போராட்டம். ஓகே, அப்புறமா அந்த வீடியோ பார்க்குறவங்க லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜிஎன்டி கேமிங். ஓகே, இப்போ நான் கொலையாளியாக மாறிட்டேன். கொலையாளியாகவும் மாறலாம். கத்தி எடுத்து சொல்கிறாங்க, வெட்டுறா. ஐயோ போட்டு தள்ளிட்டாருங்களே. ப்ளூ கலரில் இருக்கிறது நம்ம டீம்மேட்டு. அந்த பக்கம் எதிரி படையில் மினி இருக்காங்க. அட பாவி, இவங்க சரியான சீரியல் கில்லரை கொலை பண்ணுறாங்க நண்பர்களே. ஓகே, இப்போது இந்த போலீஸ் ஆஃபீஸரோட கன் உன் கையில். என்கவுண்டர் ஏகாம்பரம் என்கவுண்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஓகே, மினியை போட்டு தள்ளிட்டேன். ஐயோ ஆடா போச்சுரா, நெட்வொர்க் ப்ராப்ளம். ஐயோ என்னைய போட்டு தள்ளிட்டானுங்க. இப்போது என்னடா நடக்குது? ஓகே வந்துட்டேன். இப்போது இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஓடிக்கொண்டிருக்கிறார். மினியை தேடி ஒரே அழுத்துறா. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு நண்பர்களே. ரெட் டீம் அதுக்குள்ளே ஜெயிச்சிட்டானுங்க பைத்தியக்காரனுங்க. இது வந்து அரகுற மேட்ச்சில் நான் ஜாயின் ஆகியிருக்கேன். அடுத்த தடவை போலீஸ் ஆஃபீஸர் கரெக்டான மேட்ச்சில் ஜாயின் ஆவேன். என்கவுண்டர் ஏகாம்பரம் இஸ் ரிப்போர்ட்டிங் சார். இந்த தடவை ஒருத்தன் உயிரோட விட மாட்டேன். எல்லாரையும் போட்டு தள்ளுறேன்டா. டேய், என் கையில் வந்தால் இந்த கத்தி இருக்கு பார்த்தீங்களா, போடு மண்டையிலே அடி. எல்லாருக்கும் இன்னைக்கு சொர்க்கலோகத்துக்கு டிக்கெட் ஃப்ரீ. எல்லோரும் ஹெவனுக்கு மாற்றி அனுப்பி விட்டுறேன். ஓகே, டீம் டெத் மேட்ச் போமா? டீம் டெத் மேட்ச் 4 பேர் ஓட் பண்ணியிருக்கிறானுங்க. அந்த கேம் தான் விளையாட போகிறோம். ஓகே, வீடியோ பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்துங்க நண்பர்களே. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்ம சேனல் கூடிய சீக்கிரம் 1000K அடிக்கணும். இந்த போலீஸ் ஆஃபீஸரோட பார்த்தா உங்களுக்கு பாவமாக தெரியலையா? எவ்வளோ கஷ்டப்பட்டு சீரியல் கில்லர்ஸை கொலை பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுக்காண்டே ஒரு சப்ஸ்கிரைப் அழுத்துங்க நண்பர்களே. வீடியோ பார்க்குறவங்க அவர் அழுத்து தானே, சொத்தை எழுதி வைக்க போகிறீங்க, அழுத்தி விடுங்க. ஓகே, இப்போ அந்த என்கவுண்டர் ஏகாம்பரம். ஐயோ போட்டாளுங்களா, அட கொலகார பாதிகளா. நான் சுட்டா மட்டும் புல்லட் கிட்டோ போகுது, இவனுக்கு மட்டும் கரெக்டாக கொலை பண்ணி வரான். ஓகே, போடு, சுடு நண்பர்களே. என்னது இது? எங்கிட்டோ சுடுறான்டா இவன். நண்பர்களே, என்னது இது? நமக்கு மட்டும் அடியாக நடக்குது. சொல்லுவானுங்கள்ல, இப்போ இருக்கிற போலீஸார்ஸ்க்கெலாம் முட்டிக்கு கீழே சுடுறதுக்கே திணறுவாங்க. ஆனால் இந்த என்கவுண்டர் ஏகாம்பரம் கரெக்டாக ஷூட் பண்ணுவேன். வாயை விட்டேன், அடிச்சிட்டானுங்கடா. டேய், தலையில் நெத்தி பொட்டில் அடிக்கிறானுங்க. யார் சாமி நீங்கள்? நான் என்னடா பாவம் பண்ணேன் உங்களுக்கு? ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு ஏதோ எனக்கே சுட தெரியாமல் எங்கிட்டோ சுட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்னைய போட்டு தள்ளு பாருங்க. இந்த பொண்ணு எப்படா அவ்வளோ தூரம் வச்சுருந்து சுடுது? நண்பர்களே, சத்தியமாக இது புரியலடா எனக்கு. இந்த கேமே புரியலையே. என்னை காப்பாற்றுங்க. ஐயோ சுடுறானுங்களே. போட்டு தள்ளுறான். சிங்கம் மாதிரி வந்து அந்த சீரியலுக்குள்ள அதை திருப்பி சுடுறான். ஐயோ ஏதோ ஒரு பைத்தியக்கார மெசேஜ் பண்ணுறான். ஓகே, அப்புறமா சப்ஸ்கிரைப் அழுத்துங்க. இந்த தடவை ஒருத்தன் என்கவுண்டர் ஏகாம்பரம் இஸ் ரிப்போர்ட்டிங் சார். ஒருத்தன் உயிரும் இன்னைக்கு மிஞ்சாது. எல்லா தலையும் உருள போகுது. எல்லா தலையை உருட்டி எங்கிட்ட ஒழிச்சு வச்சுக்கோங்கப்பா. வந்துட்டேன், போலீஸ் வந்துட்டேன். சுடுறா. ஐயோ வராண்டா கொலையாளி பாவி. அட கொலகார பாவிகளா, கண்ணை எடுத்து ஷூட் பண்ணுற அந்த கேப்பில் கொலையாளிகள் போலீஸை போட்டு தள்ளிட்டாடுங்க. என்னால் என்ன பண்ணுறது? எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்கணுமா? ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். இங்கே என்னடா? ஓகே, லாக் பண்ணிட்டானுங்க. போங்கடா இங்கிட்டு. இதுக்கு நான் அங்கிட்டே போயிருக்கலாமே. இவன் வேற கண்ணும் அவன் ஒரு கையை மட்டும் அப்படியே ஆட்டிக்கிட்டே வரான். சுடுறா. கொலகார பாவிகளா. எல்லாம் மங்கள் சிங் கூட்டாளிகளாக இருப்பானுங்க போல. நீங்கள் தாண்டா இவனுங்க கூட பெரிய கிரிமினல்ஸ் தான் நண்பர்களே. இப்போ ஜெயிலில் இருக்கிறவனுங்களுக்கு இவனுங்க தான் ஸ்கெட்சு போட்டு கொடுத்துருப்பானுங்கன்னா பார்த்துக்கோங்களேன். பார்த்தீங்களா, நான் கரெக்டாக வெட்ட போகிறேன், இந்த பொண்ணு வெட்டிடுச்சு. ஓகே, இப்போது என் கையில் இருக்கிற கத்தி ஒரு ஆட்டை. ஐயோ ஏன்டா இப்படிலாம் அந்த கன்னை எடுக்காதீங்கடா. கையில் கன்னை எடுத்தா நான் செத்துருவேன்டா. ஓகே, சூடு. ஐயோ அவங்களே போட்டு தள்ளிட்டாங்க. இது வரைக்கும் வந்ததுலேருந்து ஒரு உருப்படியாக ஒரு கில்லு கூட அடிக்கலை. இதில் நான் பில்டப் வேறு கொடுக்குறேன். நான் போலீஸாரு அப்படி இப்படின்ட்டு. விட்டுறா சூட். ஐயோ போச்சுரா. 2 பேரையும் யாரோ கொலை பண்ணிட்டாங்க.
ஓகே, இந்த தடவை என்கவுண்டர் ஏகாம்பரம் கமிங் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கிறோம். சூட் 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 சூட். ஐயோ எப்பட்றா அந்த மாதிரிலாம் சூட் பண்ணுறீங்க பாருங்க. நீங்களுக்கு நாக்க தொங்க போட்டுருக்கு. இப்போ முதல்ல வெட்டணும் தானே. இப்போ நான் விடவே மாட்டேன். இப்போ நான் கரெக்டாக பிவிபி மோடில் சுவிட்ச் ஆகிட்டேன். இப்போ கரெக்டாக சூட் சூட். ஐயோ போட்டு வராடா குலகார பாவியலா, குதிச்சு வரீங்களேடா. கத்தியை தூக்கிட்டு ஏன்டா அப்படிலாம் விரட்டுறீங்க? கத்தி எடுக்கக்கூடாதுடா. எல்லாரும் இனமென பிரிந்தது போதும் அப்படின்னு நடுவில் நின்று எல்லாரும் சேக்கன் கொடுங்கடா. ஏன்டா அப்படிலாம் கத்தி எடுத்துட்டு வெட்டுறீங்க மாற்றி. ஓகே, இப்போ நம்ம காந்தியா மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. வெட்றா சும்மா சொன்னேன். ஐயோ நம்மளை போட்டு தள்ளிட்டாளுங்க. நண்பர்களே, நான் தெரியாமல் கையை அப்படியே ஆடிடுச்சு. இது யார் 2 பேர் தலையை ஊட விட்டீங்க, செத்துட்டீங்க. நான் என்ன பண்ண முடியும் பாருங்க. இந்த என் கையை ஆடுது. ஐயோ போட்டு தள்ளிடுச்சுடா. இது கொலகாரத்துக்கே கொலகாரம் போலயே, மங்கள் சிங் மக போல. ஓகே, வெட்றா சூப்பர் போட்டு தள்ளியாச்சு. ஐயோ நம்மளை எப்பட்றா இவ்வளோ தூரத்துல இந்த பொண்ணு சுடுது? ஹேக்கரா? எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே, இந்த தடவை வாங்க நண்பர்கள், எல்லாரும் கட்டி பிடிச்சி போங்கப்பா. பண்டிகை கொண்டாடுகல அப்படின்னு சொன்னால் கேட்குறானுங்களா? பாத்தி கொலை பண்ணுறானுங்க. இனமென பிரிந்தது போதும், வதமென பிரிந்தது போதும் அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறோம். ஐயோ என்னடா பிளாக் ஆயிடுச்சு. நண்பர்களே, இவனுங்க பைத்தியக்காரனுங்க கேமே முடிச்சு விட்டானுங்களே. பெஸ்ட்டு ஷூட்டரு மினியா போச்சுடா. அவங்கெல்லாம் ஷூட் பண்ணி என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களோ. ஓகே, அவங்க எப்படியும் ப்ரோ பிளேயர் தான். நம்ம தான் விளையாட தெரியாமல் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே மட்டும் கரெக்டாக ஷூட் பண்ணுறான் பார்த்தீங்களா? டேய் என்கவுண்டர் ஏகாம்பரம், உன் வேலையே சரியில்லடா. டேய் இவனை டிஸ்மிஸ் பண்ணுங்கப்பா. இவனை யாராவது டிஸ்மிஸ் பண்ணுங்க. இப்போ மட்டும் இங்கே மட்டும் கரெக்டாக சுடுறான், அங்கே மட்டும் முட்டி கீழே சுடுறான்னா கை அப்படி நடுங்குது தம்பிக்கு. டேய் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சமாவது நம்மளை பார்த்து பெருமை பண்ணுண்டா. இந்த கன்னை வச்சு கரெக்டாக ஒருத்தர் கால்லையாவது ஷூட் பண்ணி தோலடா. நெத்தியில் ஷூட் பண்ண வேணாம்ப்பா, கால்லையாவது ஷூட் பண்ணுறான். சீக்கிரம் மானத்தை காப்பாற்றுறா. நண்பர் ஒரு தடவை அட்வைஸ் போட்டேன். இப்போ கரெக்டி ஐயோ கரெக்டாக சுடுவான்னு சொன்னால் இந்த பொண்ணு சுட்டுருச்சு. கொலகார பாவிகளா, பதுங்கியிருந்து ஏன்டா அடிக்கிறீங்க? வரைந்திருந்து பார்க்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு. நமக்கு நெட்டு கிடைக்கலப்பா, அதான் அப்படி காமிச்சுது. ஓகே, சூட். ஓகே, கொலை பண்ணு, கொலை கும்மல் வெட்டு. நண்பர்களே 2 கொலை. மர்டரர். இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸரோட கன் யாரோட கையிலும் இல்லை, அது என் கையில் தான் இருக்குது. இப்போ வாங்கடா டேய் மினி, ஐ ஆம் கமிங். இப்போ மினியை நெத்தி போட்டுலே சுடுறேன்டா. வேற எங்கே இருக்கிறீங்க? வாங்க. ஓகே, வெட்றா ஹெல்மெட் மண்டையா சாவு. ஓகே, 3 கொலை. வெட்டு. ஐயோ டேய், நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தேடா. 20 வருஷம் ஆச்சு இந்த இடத்த எனக்கு உருவாக்குறதுக்கு. ரோலக்ஸ், அவன் பேர் டில்லி. அந்த மினி வராங்க பாருங்க, அவங்க தான் டில்லி. கொலை பண்ணிட்டாங்களே. முதுகுல குத்துறாளுங்க நண்பர்களே, வெட்றா. வெட்டு. கொலை கும்பல் வெட்டு. போச்சுடா, நெட்டு முடிஞ்சு. நெட்டு ப்ராப்ளமு. என்ன போட்டு தள்ளுறீங்களேடா டே. நான் ஒரு அப்பாவிடா. வாங்கடா எல்லாரும் சேர்ந்து காந்தியா மாதிரி உண்ணாவிரத போராட்டமாவது இருப்போம்டா. எல்லாம் கத்தியை கண்ணை கீழே போட்டு வாங்கடா. நடுவில் தான் அவங்கள இடம் இருக்குல்ல, அந்த ஹாலில் உட்காந்து நீட்டாக எல்லாம் உண்ணாவிரதம் இருந்து ஒரு 2-3 போராட்டத்தை பண்ணால் சண்டை போடாமல் நிம்மதியாக வாழலாம்டா. ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க? ஓகே, அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல, இது கேமு. ஷூட். ஓகே, அது நான் ஷூட் பண்ணல, யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட். வாவ், பிடி நெத்தி போட்டுலே அடிச்சிட்டேன். பார்த்தீங்களா என் திறமைய? நான் தான் இங்கே சிங்கம் ஈஸ்வர சிங்கம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறேன். ஓகே, ஓடு. மினியை கொலை பண்ணிட்டேன். இதே ஃப்ளோலேயே போயிட்டு இன்னொரு கத்தி எடுத்து ஒரு வெட்டிட்டு வந்துடுவோம். மேடம் எங்கே இருக்கிறீங்க? வாங்க, நம்ம 2 பேரும் போராட்டத்தை தொடங்கி வைப்போம். வெட்றா சாவு. நண்பர்களே, இப்போ தான் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கிறேன். இப்போ தான் நான் கொலை நிறையா பண்ணுற மாதிரியே தெரியுது. ஓகே, சூட்றா. ஐயோ நேருக்கு நேராக நின்று ஷூட் பண்ணோம். ஆனால் நான் ஷூட் பண்ணதுக்குள்ளே அந்த பொண்ணு ஷூட் பண்ணிடுச்சு. ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணேன். ஆனால் எங்கிட்டோ தம்பி சுட்டாப்பில் மினி. ஐயோ மினியை போட்டு தரான்னு குடிச்சா எவனோ சுட்டுட்டான். மேடம் எவன்டா சுட்டது, யாரு அப்படின்னு கேட்கணும் தான் இருக்குது. ஆனால் நம்ம டீமில் நம்மளே அடிக்க முடியாதுல்ல. இப்போ கொலையாக பாவியாக போய்கிட்டு இருக்கிறேன். ஐயோ போட்டு தள்ளிடுச்சுடா. ஐயோ விடுங்க, பார்த்துக்கலாம். இந்த தடவை கத்திடுறா, வெட்றா. ஐயோ மினி செத்துட்டாங்க. மேடம் ஏன் மேடம் எங்கள் டீம் நல்லா உங்கள் டீம்லாம் வர முடியுமா?
எங்கள் டீம் பார்த்தீங்களா, என்கவுண்டர் ஏகாம்பரம் ஃபுல்லாக எங்கள் டீமில் தான் இருக்கிறானுங்க. ஃபுல்லாக என்கவுண்டர் ஏகாம்பரம் மகன், அடுத்து சிங்கம் சூர்யா மகன். ஐயோ மினியை போட்டு தட்டாங்க. மினியை பார்த்தீங்களா எப்படி விழுந்தாங்கன்ட்டு. என்னைய ஷூட் பண்ண, என்னைய கொலை பண்ண உடனே என் டீம்மேட்டு யார் மேலடா கையை வச்சா, மினி மேலே வச்சு ஜிஎன்டி மேலே கையை வச்சா அப்படின்ட்டு ஒரே ஷூட்டு. ஓகே, இப்போ நான் ஒருத்தனை உயிரோட விட மாட்டேன். யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் மீ, யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் மீ, நோ ஒன் கேன் ஸ்டாப் மீ. என்னைய அப்படி கொலை பண்ணுறானுங்க, என்ன பண்ணுறது? என்னைய கொலை பண்ணுறதை நிப்பாட்டுங்களா நண்பர்களே. ஏன்னா மேலே பார்த்தீங்களா ஜிஎன்டி எப்படி செம்மக்கெத்தாக இருக்கிறோமா, 7 கொலை பண்ணியிருக்கிறோம். 7 கொலைடா. டேய் முன்னாடி வாங்கடா கொலைகார பாவி. குளிச்சு போய்கிட்டு இருக்கிறேன். வெட்டுறா வெட்டுறா வெட்டுறா. ஐயோ ஒரு கொலை தான் பண்ணியிருக்கிறேன், யாரை வெட்டினேன்னு தெரியலையே. நண்பர்களே, இப்போ நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் சீரியல் கில்லராக மாறிட்டேன். இந்த தடவை ஆடுகளாக தலையை கொடுங்கப்பா. என்னப்பா கேமே முடிஞ்சா? இவனுங்க தான் இந்த தடவை விளையாண்ட ப்ரோ லெஜண்ட்ஸா. இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது? ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். இந்த தடவை எவனாலும் என்னை தடுக்க முடியாது. வெட்டு அப்படி வெட்டு 1 துண்டு 50 டேய். வெட்டு 1 துண்டு 50. எல்லாம் ஓடிடுங்க. என் கையில் இருக்கிற கன்று வந்து ஒரு மிசைல் கன்னுப்பா. நான் வாட்டுக்கு சுட்டேன்னு வைங்க, அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்துடும். இந்த பில்டிங்கே பார்க்க பழங்காலத்து பில்டிங் மாதிரி இருக்குது. வெட்டுறா எப்படி பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் வெட்டினா? வாங்கப்பா. ஐயோ அசால்ட்டாக வந்து வெட்டிட்டு போயிடுச்சு. விடுங்க பார்த்துக்கலாமா? இதுக்கு மேலே எவனையும் பார்த்துக்க முடியாதுடா. போடு வெட்டு சொல்கிறா. ஐயோ அது கொலகார. ஐயோ வெட்டுறா. ஐயோ நண்பர்களே, என்னதான் நண்பர்களே பண்ணுறது? கட்டப்பா நாம் இன்று குண்டல தேசத்தை போர் துடிக்கிறோம். எல்லோரும் வாருங்கள், போய் மினியை போட்டு தள்ளுங்கள். ஓகே, இப்போ நான் கட்டப்பா கிட்ட சொல்லிட்டேன். கட்டப்பா இதோ தான் இருக்கிறாங்க, வெட்டுப்பா. வெட்டு போச்சுடா, நெட்வொர்க் ப்ராப்ளம். கட்டப்பா கை கெட்டது வாய் கேட்டா. கை கெட்டதுக்கு கத்தி கெட்டா போயிருச்சேடா. வெட்டு. ஐயோ ஷூட் பண்ணணும்னு நினச்சா கொலகார பாவி ஷூட் பண்ணிட்டாங்க. குண்டல தேசத்து மக்களே, இப்போது சிங்கத்தின் வேட்டை ஆரம்பித்து விட்டது. ஐயோ மினி கொலகார பாவி, என்னை கொலை பண்ணாதீங்க. நான் உங்களை கொலை பண்ணுவேனா? நான் சும்மா பக்கத்தில் வந்தேன். நீங்கள் எதுக்கு என்னை ஷூட் பண்ணுறீங்க, வெட்டுறீங்க, குத்துறீங்க? ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். குண்டல தேசத்து மக்களே, இப்போது கட்டப்பா வந்து விட்டேன், ஓடுங்க. ஷூட் பண்ணிட்டானுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு. கட்டப்பா வெட்டுப்பா. வெட்டிட்டேன். இதுக்கு மேலே சிங்கம் தாண்டா இங்கே கெத்து. 2 கொலை பண்ணியிருக்குது சிங்கம். ஆனால் ஒருத்தன் 7 கொலை பண்ணிட்டான்டா. அந்த ஹெல்மெட் மண்டையா, நீ கையில் சிக்கின உன் ஹெல்மெட்லேயும் கத்தி எடுத்து சொருகிறேன்டா. போட்டு தள்ளி வச்சு. யாரா இந்த பொண்ணு, எங்கேருந்துடா வந்திருக்குது? ஹேக்கரா இல்லைடா இவனுங்க இப்படி விளாட்றானுங்களா? வெட்டு. ஐயோ போச்சுடா. நண்பர்களே, அந்த குண்டல தேசத்து மக்களை நாம் ஒன்றும் பண்ண முடியவில்லை. ஏன்னா அவங்க ஃபுல்லாக முரட்டு கொலகார பாவிகளாக இருக்கிறானுங்க. கொலை பண்ணுறதுக்கே படிச்சிருப்பானுங்க போல் புக் எடுத்து. நம்மளாம் அது பண்ணலப்பா. அதெல்லாம் பண்ணியிருந்தோன்னா நம்ம முன்னேறி இருப்போம். பண்ணலை. ஓகே ஷூட் இங்கேருந்தே ஷூட் பண்ணு. சீரியல் கில்லர்ஸ். ஐயோ சீரியல் கில்லர்ஸ்ன்னு சொன்னேன். மினி என்னை கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நண்பர்களே. ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. ஓகே பார்த்துக்கலாம். இப்போது ஷூட் பண்ண போகிறேன். ஆனால் இப்போ கத்தி எடுத்துகிட்டு மெதுவாக அங்கே போயிட்டு அவங்க டீம் ஒவ்வொருத்தனாக வெளியே வரட்டும். மறைந்திருந்து பார்க்கும் மருபம் என்ன அப்படின்னு இருக்க போகிறோம். இங்கே தான் நிற்க போகிறேன். எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படின்னு ஒளிஞ்சிருக்கிறோம். ஓகே இங்கே இருப்போம். சிங்கம் ஈஸ்வர சிங்கம். வெளியே வாங்கடா, தொட்டு பாடுறா. கன்னியாகுமரி எந்த ஊருக்கு போனாலும் வந்து அடிப்பல்ல, வெளியே வாழ. ஐயோ அந்த பொண்ணு பாருங்க, கத்தி எடுத்துட்டு எப்படி வருது. இதை மட்டும் அந்த பொண்ணை பாருங்களேன், மினி மண்டையிலே கத்தி எடுத்து சொல்லிட்டாருங்கடா. யாருப்பா மேடம் மேலே கை வச்சது யாருப்பா? ஓகே, ஆனால் சூப்பராக கரெக்டாக அடிச்சிருக்கிறாங்க மண்டையிலே. ஓகே, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 10 செகண்ட் முன்னாடி போயிட்டு நான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, நான் ஒரு லட்சணமா. அந்த இடத்துல ஒரு பொண்ணு கத்தியை தூக்கிட்டு ஏதோ ஒருத்தரை வெட்ட போகிறப்பா கத்தியை அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு நிற்கும். அதை பாருங்களேன், நீங்களே சிரிப்பீங்க கண்டிப்பாக. ஓகே பாருங்கள், 10 செகண்ட் ரிவர்ஸ் போய். ஓகே விட்ரா தோரச்சு. சிங்கம் ஈஸ்வர சிங்கம். டாங்லி நில்லை. கன் எடுத்தே ஷூட் பண்ணிட்டேன். இவன் நடந்தால் போதும். ஐயோ இந்த பொண்ணு எங்கே இருந்தால் நண்பர்களே இப்படி ஷூட் பண்ண பழகிச்சு?
டேய் நீங்களாம் மிலிட்ரி ட்ரைனிங் போங்கடா சாமிகளா. எனக்கு இங்கே வராதிங்கப்பா. நானே சும்மா விளாட தெரியாமல் வந்து விளாண்டுட்டு இருக்கிறேன். இங்கே வந்து இவனுங்க மிலிட்ரி ட்ரைனிங் பழகிட்டு வந்து விளாட்றானுங்க. ஓகே மினி வந்து பெஸ்ட் பிளேயர் அதில். ஓகே விடுங்க, நம்ம மேடம் தானே நல்லா விளாண்டுருக்காங்க. மேடம் கங்க்ராச்சுலேஷன். ஆனால் இனி ரொம்ப தடவை நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க. இந்த கொலைக்கெல்லாம் நான் பதிலடி பார்ட் 2ல் கொடுப்பேன். ஓகே வீடியோ பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்களா, அந்த சப்ஸ்கிரைப் அழுத்துனா நம்ம சேனல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடிய சீக்கிரம் 1000K அடிக்கணும். இப்போது 780 இருக்குது, 1000 ரீச் பண்ணணும். ஓகே பாய் ஃப்ரம் GND கேமிங்.